ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது மேன்வா ப்ரோ ஏற்கனவே போட்டது வேன் போயிட்டு அதுக்கு சிறப்பான சப்போர்ட் கொடுத்து எல்லாரும் சீரியஸ் சிறப்பமாக அதை வழி அனுப்பிச்சதுனால அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு ட்ராப் இல்லை ஹோல்டு தான் எப்பயும் போல் ஹோல்டு தான் பண்ண போகிறோம். அது என்னைக்கு நீங்கள் ஒரு 7K கிட்ட வியூஸ் தரீங்களோ அப்போ நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏனென்றால் அண்ணனுக்கு கட்டுப்பாடு ஆகலை. அதன் பிறகு விதவிதமாய் வித்தியாசமாய் உங்கள் கசானான்ற மாதிரி உங்கள் ஆல்மைட் சூர்யா வித்தியாசமாக மேன்வா போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுங்க. 40,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 4,000 வியூஸ் கூட தாண்டல அப்படின்னா ரொம்ப வெக்கக்கேடா போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்து பாருங்கள், டவுன்லோட் செய்யாதீர்கள். ஏனால் ஆட்ஸில் தான் ரெவன்யூ எனக்கு வருகிறது. ஏற்கனவே எங்களுக்கு அடித்து பிடித்து சில்லற காசை தான் தூக்கி போறானுங்க. அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தா தரமாட்டானுங்கடா. டே அண்ணன் இவ்வளவு கதர்னாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போவண்டா அப்படின்னு போற பயலுகளா டே உங்களை என்னதான் சொல்றது. ஓகே, இந்த மேனுவா வந்து ஒரு பக்கமான மேனுவா. அண்ட் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லிக்கிறேன், இது ஒரு 3 எபிசோடு வந்து பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா என்னடா மேனுவா இது அப்படின்னு என்கிட்ட போச்சு கதறுவீங்க. அந்த மாதிரி கதை இது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மக்கர் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஆக்சுவலாக நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் உங்களில் சில பேருக்கு அது கிளிக் ஆகாமல் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா ஸ்டோரி செம்ம பக்கமாக இருக்கும். சரி, அப்படியே டைட்டில் கார்டை போட்டு எபிசோட ஓப்பன் பண்ணால் ஒரு நாள் திடீர்னு நம்ம உலகத்தில் கேட் அப்பேர் ஆயிடுச்சு. எப்பயும் போல் இந்த இசைக்காய் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இசைக்காயின்னு சொல்ல முடியுது, நம்ம உலகத்தில் இசைக்காய் ஃபேண்டசி. அந்த கேட்டிலிருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் போர் ஓட்டாச்சு. அந்த மான்ஸ்டர்ஸை எதுக்கிறதுக்கு இங்கே அவேக்கண்ட் பீப்புள் வந்தாங்க. அவங்கள நாங்கள் ஹண்டர்ஸ்ன்னு கூப்பிடுவோம். இப்படி சோலோ லெவலிங் ரேஞ்சுக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மற்ற ஸ்டோரி மாதிரி இருக்கும்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. முதல்ல இந்த ஹண்டர்ஸ் வந்த பிறகு எப்பயும் போலதான் உலகத்தை காப்பாற்ற ஹீரோஸா மாறுறாங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்து மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்றாங்க. ஆனா சிச்சுவேஷன் வர இடத்துல கேவலமா மாறுது. என்னன்னா கேஓஸ் கேட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேட் வந்து அப்பீர் ஆகுது. இது நார்மல் கேட்டை ஒரு 100 சேர்த்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நார்மல் ஹண்டர்ஸால அது எதுவுமே பண்ண முடியல. செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமனிட்டி சாகர கண்டிஷனுக்கு தள்ளப்படுது. அப்போ கடவுளுக்கு நிகரான ஸ்ட்ரென்த் உடைய 12 அப்பாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லெஜெண்டரி ஹண்டர்ஸ் தங்களோட என்ட்ரன்ஸை கொடுக்குறாங்க. அவங்க இந்த கேஓஸ் கேட்டை ஒன்னொன்னா கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொத்த ஹியூமனிட்டியும் காப்பாற்றுறதுக்காக. இந்த 12 பீப்புள் இருக்காங்க இல்லையா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் அவங்க கடவுள் அவகுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியுது. எஸ் கிளாஸ் SS கிளாஸ்ன்னு இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி லெஜெண்டரி அல்ட்ரா லெஜெண்டரி கிளாஸ் இவங்கலாம் கேஓஸ் கேட்டையும் ஃபைனலாக கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிச்சாக்கா கிட்டத்தட்ட அந்த கடைசி கேஓஸ் கேட்டை கிளியர் பண்ணுறதுக்கு 79 மணி நேரம் 17 நிமிஷம் 8 செகண்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் வாட்சை பார்த்து பேசிட்டு இருக்கா இல்லையா. இதுதான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலி இங்கே 2 பேர் பிளாண்ட் ஆரோட இருப்பாங்க. அங்கே தண்டர் ஷாக் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பையன். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, தண்டர் எம்பரர். ஓகே, இப்போ கேஓஸ் கேட் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தான் ஓப்பன் ஆகுமாமா. அடுத்த வாட்டி ஓப்பன் ஆகும்போது நாமெல்லாம் மீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் நம்ம கடைசியாக மீட் பண்ணுற டைம்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் மண்டை கேட்க எல்லாருமே மூஞ்ச பார்த்துக்கிறானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு. சில பேர் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சில பேர் போயிட்டு கமாண்டர் ஆகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய ட்ரீமாக தான் வச்சிருக்கானுங்க. ஏன்னா உலகத்தை காப்பாற்றிறானுங்க, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ என்ன பண்ண போறா தண்டர் எம்பரர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அந்த தாத்தா வர ஒருத்தர் இருக்கார பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரவித்த முந்திரி. தம்பி உன் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தாலே சரி இல்லையே, நீ எந்த பிளானை வச்சில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது ஈஸியான விஷயம் கிடையாது, எனக்கும் புரியுது. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு வட்டம்பா, அதை நம்ம சுற்றி வந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு புது வட்டத்தை போடணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பேச. அண்ட் இவர் இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க செம்ம ஸ்ட்ராங்கானவங்க. இவங்க ஒருத்தரோட பவர் ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல் ஆனது. அதனால அவங்க பவரை வந்து வேற விதத்தில் யூஸ் பண்ணாங்கன்றப்போ அது ஒட்டுமொத்தமாக வேற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதே உன்னை பார்த்தா மறைஞ்சு போன மாதிரி தெரியுது, காணாம போன மாதிரி தெரியுது, என் கூட சேர்ந்து பார்த்து தேடுறேன்ற மாதிரி கேட்டா இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்த வந்து தேடிட்டேன், நான் வந்து 100 வந்து குவிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இது 100 இதுக்கு போறது இல்லை, நம்மளால லெஜெண்டரி அப்பாஸ்டல்டா நமக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்குது, நம்ம கண்ட்ரி நம்மளை பார்த்து அலர் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாண்டா இருக்கா இல்லையா, அவன் தான் காட் ஆஃப் வார். சரி ஓகே, 100 குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், உனக்கு அது தவிர வேற என்னடா வேலை தெரியும், மாப்பு போட கூட உனக்கு தெரியாதேடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு ரைட்டரா மாற போறேன். என்னது ரைட்டரா மாற போறியா? ஆமா, நான் ஒரு வெப் நாவல் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பல. ஸோ இதுதான் கதை. ஒரு லெஜெண்டரி ஹண்டர் அவனோட ஆசையான வெப் நாவல் ரைட் பண்ணதை ட்ரை பண்ணுவான். அப்படி அவன் ட்ரை பண்ணும்போது சுற்றி ஏகப்பட்ட வில்லன்ஸ் அவனை அதை பண்ணாமல் தடுப்பாங்க. அதுலேருந்து அவன் எப்படி தப்பிச்சு அந்த வெப் நாவல் எப்படி பப்ளிஷ் பண்ணி இப்படி அவனோட கனவை நிறைவேற்றான் அப்படின்றது தான் சிம்பிளாக தெரியுத ஸ்டோரின்னு. ஆனால் உள்ள கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏகப்பட்ட டிஸ்டன்ஸோட இப்போ ஹீரோ வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாப்ல. வந்துட்டு ஒரு ரைட்டர் இருக்காரு போல, அவர் கொடுக்குற ஒரு லெக்சர் தான் பார்த்துட்டு இருக்காரு. கதைன்றது ஒரு கதைக்களம், அந்த கதைக்களத்துக்கு தேவையானது காமெடி காமெடி காமெடி. இந்த 3 விஷயம் மட்டும் தான். பக்காவான காமெடி பக்காவான ஃபன் இருந்தால் மட்டும்தான் அதை நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஜோக் வச்சாதான் அது நம்ம வியூவர்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஃபன் இல்லாத ஃபன் என்னைக்குமே ஃபன்னே கிடையாது ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்துவம் பேசிட்டு அந்த அண்ணன் அப்படியே லேப்டாப்பை மூட அதை நம்ம ஹீரோ நோட் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சரி வாடாடி வேலையை முடிச்சிட்டல நம்ம கிளம்போன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் இன்னைக்கு தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காப்ல. இவன் ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காப்ல. அந்த கான்ட்ராக்ட் படி இவன் ஒரு வெப் நாவலை சப்மிட் பண்ணி ஆகணும் டைமுக்குள்ள. ஆனால் நம்ம தலைவன் எழுதி பார்க்குறப்பல ஒன்றும் எழுத முடியல. கதை எழுதுன்னா சும்மாவாலே, நீ இந்தியன்ஸ் ரெஃபர் பண்ணாலே போதும், நாங்கள் விடுற கதையெல்லாம் நீ எழுதுன்னு வச்சுக்கேன் 10 நாள்
நாவல் எழுதலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹீரோ சோகமா உட்காந்துட்டு கதை எழுதலாமா, என்னடா மண்டையில மசாலாவே அரைய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேல, இவனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஒரு குழன்னு ஒரு டீ ஒன்று வந்துட்டு இருக்கும். அது என்னன்னா ஒரு ஆக்டோபஸ், ஒரு மான்ஸ்டர். ஹீரோ ஒன்றும் கொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பண்ணோம்னா, இவன் உட்காந்து முக்கி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருப்பால, அந்த ஸ்டோரியை ஒட்டுமொத்தமா மட்டன் தட்டணுன்றதுக்காகவே அது வந்துட்டு இருக்கு போல. அங்க இருக்கிற சர்விங் லேடி பாக்குறாங்க, டே எவ்வளோ ஜூஸ் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லோடா குடிச்சிருவான் போல. குடிச்ச கூடி ஒரு 2 லிட்டர் பாத்ரூம் வரும், அந்த அளவுக்கு குடிச்சு வச்சிருப்பான். சரி ஓகே, பாட்டு கேட்டுட்டு நம்ம கதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டப்பு டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல டைப் பண்ணிட்டே இருக்காப்ல. இன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு ஐடியா கொட்டுன்னு கொட்டுது போல ஜூஸ் குடிச்சது பிறகு. அதனால அவன் வரிகள் எழுதுறான் பாருங்க, பாரதியாரே அந்தர் பெல்ட் அடிப்பாருன்ற மாதிரி எழுதிட்டு இருக்காப்ல. அப்படி எழுதிக்கிட்டே இருக்க வேலையில பின்னாடி இருக்க அந்த ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அது டிரைனேஜ்ல இருந்து வெளியே ஸ்னீக் இன் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோ அவனோட மேனஸ்கிரிப்டை முடிக்கிற வேலையில டப்பக்க டீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அந்த லேப்டாப் இருக்கு இல்லையா, அதையுமே உடச்சு போட்டுரும். தலைவனுக்கு வரும் பாருங்க சொல்லுன்னு ஒரு கோவம். நம்ம பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு குட்டி குஞ்சா வந்து தட்டி விட்டு போயிட்டான், எப்படி உனக்கு வெறி வரும், அந்த மாதிரி வெறி அப்படியே கண்ணில் அவனுக்கு பாருங்க தீயா பறக்குது. அந்த ஆக்டோபஸ் இவன் அடிக்கிறதுக்காக வருதா, அவனுக்கு தெரியாது, டே உன்னெல்லாம் கிரில்ல போட்டு ரோஸ் பண்ற மனுஷன்டா அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொடக போடுற விரல பத்தின ஒரு விரல ரோஸ் பண்ணி விட்டுறாப்ல. இல்லை ஆக்டோபஸ் என்ன தைரியம் வந்து என் மேனஸ்கிரிப்டை அடிப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன், இருடா உன்னை வந்து பார்பிக்யூ பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ சொடகு போடுற நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த ஆக்டோபஸையும் பார்த்தீங்கன்னா தீச்சு விட்டுறாப்ல. ஆனாலுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. விளக்கணிங்களா, நீங்க இன்னைக்கு தான் வெளில வரமாடா, எங்க நான் போய் வந்து தொலைங்களா, நான் எழுதும் போது என் ஒர்க்கை வந்து அசிங்கப்படுத்துவீங்களா, இன்னைக்கு தான் எனக்கு டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாட நம்ம ஹீரோ வச்சுக்கிறானா, இது விடக்கூடாது, இந்த கேட் ஒத்துமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேட் கான்செப்ட் இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம வந்து நிறைய கதையில பார்த்துருப்போம், கேட்டுக்குள்ள போயிட்டு தானே சண்டை போடுவாங்க. ஆனா இங்க வந்து கேட்டுக்குள்ள போய் சண்டை போட மாட்டாங்க, அந்த கேட்டுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துடும், அது நம்ம உலகத்துக்கு வந்துடும். அந்த உலகத்துல இருந்து நம்ம ஆட்கள் வந்து அடிச்சு காப்பாற்றுவாங்க, அவெஞ்சர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். வெளியே வந்துடும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டப்பு டிப்பு இவனுங்க அடிச்சு காப்பாற்றுவாங்க. ஸோ இங்க நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு அக்காவை காட்டுறாங்களே, இந்த அக்கா வேற கிடையாது, ஹீரோட அக்கா தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து ஒரு டிராமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு தம்பி இருக்கா பாத்தீங்களா, இது ஹீரோட தம்பி தான். பாத்தீங்களா இங்க பத்து இது ஒரு பொம்பளை, சாதாரண பொம்பளை கிடையாது, எஸ்ரங் கண்ட்ரி. இவளோட பேர் தான் டாய் இசு கிரிம்சன் ஃப்ளேம்னு இவளுக்கு பேரு. பயங்கரமான பவர், அது மட்டும் இல்லாம பயங்கர பியூட்டின்னு சொல்லி மீடியால இவனுக்கு ஒரு பேரு. ஆனா வீட்ல பாத்தீங்களா எப்படி பல் வலிட்டு உட்காந்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் காமெடி மாதிரி தான். அதான் வெளியே ஒரு ஆள் வந்து ஹைடெக்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வீட்டால போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பல் வலிட்டு ஆமா ஒரு காஃபி அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் நம்ம குடும்பமே வந்து ஒரு மாதிரி குதூகலமா தான் இருக்கும். ஹீரோட குடும்பம் நல்ல ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய நடக்கும் பாருங்களேன். இப்படி இவனுங்க வந்து உட்காந்து அவங்க அக்காவை கலாச்சிக்கிட்டே இருக்கல, திடீர்னு பார்த்தா அங்க நியூஸ்ல ஒரு விஷயம் அப்பியர் ஆகுது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேட் அப்பியர் ஆச்சு, சடன் கேட்டு சிட்டிக்கு நடுவில் வந்ததுனால யாரா இருந்தாலும் ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்திலாம் கண்டுக்காம டே டிராமா சூப்பரா ஓடுதுடா, அந்த சீரியல் எப்படி தெரியுமா கயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, அந்த சீரியல்லாம் பார்க்காத சும்மா தின்ட்டு உட்காந்துருக்கிய, கொஞ்சமாச்சு கொழுப்பு கரையை வெளியே போய் சண்டை போடல, ஹண்டர் தானே நீ அப்படின்ற மாதிரி தம்பி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரிமோட்டை குறான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கல, எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு அக்கா கிளம்புவாங்களா, அண்ணா சமன் பண்ணிட்டாங்களா, சமன்லாம் கிடையாது, ஹண்டர்னு யாரும் தெரியல, நாங்கெல்லாம் ஹீரோடா நான் போய் காப்பாத்த அப்படின்னு நெக்ல எழுந்துப்பாங்களா, நீ ஒன்னு எழுந்து பார்த்தாவில உக்காரி, ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒருத்த போயிருக்க பத்தி நான் சொல்லி அவனுக்கு தெரியும், அந்த கிணக்கு இருக்காங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் எல்லாரும் ஆல்ரெடி முடிச்சு விட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ ஒரு லெஜெண்டரி ஹீரோ, அவங்க அக்காவும் ஒரு ஹீரோ தான், எஸ் கிளாஸ், அதாவது ஹீரோக்கு கீழே ஒரு ரேங்க். ஹீரோ லேப்டாப்பை பார்த்து முக்குன்னு முக்குறாப்ல, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டெட்லைன் மாதிரி வந்துச்சு. சரி ஓகே நம்ம வேலை வந்து ஃபுல்லா முடிச்சிடறோம், நம்மளால வந்து ஸ்டோரி தான் எழுத முடியல, அட்லீஸ்ட் இந்த கேட்டாச்சும் க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டப்ப என்ன பண்றாப்லனா அந்த ஒட்டுமொத்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு கிளம்புறான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு சோகம் இருக்குது, என்ன தெரியுமா, இவன் வெப் நாவல் எழுதி அதை கொடுத்து அதை ரீட் பண்ணி ஆத்தர் அப்ரூவ் பண்ணி இவன் பப்ளிஷ் பண்ணி சோலோ லெவலிங் அப்படின்ற மாதிரி ஹீரோ லெவலிங் ஒன்று விட்டு அது செம்ம ஃபேமஸ் ஆகி பயங்கரமான ஒரு பெரிய ஆத்தர் ஆகி நான் ஃபேமஸ் ஆகிடும், உலகம் ஃபுல்லாக என் பேர் தான் வரும், ஏய் சரி ஓடா அப்படின்ற மாதிரி ஒன் பீஸ் மாதிரி ஒரு 2 பீஸை நான் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி தலைப்பாடா அடிச்சுக்கிட்டே எல்லாமே கடவா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகி அந்த சோகம் டிப்ரெஷன் ஆகி அந்த டிப்ரெஷன் கோவமாகி கோவம் வெறியா மாறுது. இவன் வந்து இந்த சின்ன கேரக்டர்லாம் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான், ஸ்ட்ரைட்டா பாஸ் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் பார்த்தா ஒரு எனர்ஜி, சரி ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டா அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாப்ல. அண்ட் இது வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பத்தி மட்டும் காட்ட மாட்டாங்க, சைட் கேரக்டர்ஸ் பத்தி காட்டாங்க. ஸோ அதனால இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு கில்டு காட்டுறாங்க. கில்டு கிடையாது, ஒரு ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து வந்தவங்க. அந்த ஆக்டோபஸ்லாம் வந்து மினியன்ஸ் போல, அது மெயின் பாஸ் கிடையாது. ஸோ அதுங்களை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்லேருந்து ஹண்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான். அங்கே ஒரு ஏ ரேங்க் ஹண்டர் இருக்கிறாரு. அண்ணனோட பேர் பட்ட பேர் புல்டோசர், அண்ணனோட பேர் வந்து சீகோ அப்படின்னு நம்ம புல்டோசர்னு கூப்பிட்டுக்குவோம். அண்ணன் ஒரு பெரிய சுத்தியில் வச்சுக்கிட்டு நல்லா சண்டை போட்டு ஏகப்பட்ட பேரை காப்பாற்றி விட்டுருக்காப்ல. சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பாஸ் மான்ஸ்டர் அப்பயே ஆயிடும். ஏ ரேங்க் டஞ்சன்றதுனால நானே வந்து ஃபினிஷ் பண்றேன், ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது, சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுல ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்னு அண்ணன் பேசிட்டு இருக்காப்ல. அண்ணன் நீங்க இருக்கிற பிரச்சனையே கிடையாது, அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பாராட்டிட்டு இருக்கானுங்களா, டேய் நல்லா உசாரா இருங்கப்பா, மான்ஸ்டர்ஸ் அன்பிரெடிக்டபிள் பா, எப்ப எந்த மாதிரி வரும் நமக்கே தெரியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கல, திடீர்னு பின்னி பாம்பு மாதிரியான ஒரு கிரீச்சர் வருது. அது பார்த்தா ஹைட்ரா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மான்ஸ்டர். அண்ட் அது ஏஏ பிளஸ், அதாவது இவங்களோட
ட்ரிபிள் ரேங்க் அதிகம். ஆக்சுவலி ஒரு ஏ ரேங்க் மாஸ்டர் வந்து ஏ ரேங்க் மான்ஸ்டர் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் டஃப்பான பேட்டிலாக தான் இருக்கும். ஆனால் உங்களை விட 2-3 ரேங்க் ஹையராக இருக்க ஒரு மான்ஸ்டர் அடிக்கிறதுன்றது நியர்லி இம்பாசிபிள். இவன மாதிரி ஒரு 10-15 பேர் சேர்ந்தா தான் அவங்களை அடிக்க முடியும். அண்ட் அந்த மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு பையனை வந்து கொண்டு விட்டுருது. அது இவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறி போயிடுது. அவ்வளோதான், அந்த சிச்சுவேஷனே ஒரு காமெடி ரேஞ்சிலேருந்து ஒரு மாதிரி சீரியஸ் ரேஞ்சுக்கு மாறுது. இந்த ஹைட்ரால சிக்கமான விஷயம் என்னன்னா, இவனால சண்டை போட முடிஞ்சாலும் ஒரு தலையை அடைச்சா மிச்ச தலைகள்லாம் வந்து இவனை சாவடிச்சிடும். அந்த மாதிரி தான். அதாவது கொஞ்சம் டீம் ஸ்குவாடோட கோஆர்டினேஷன் இல்லைன்னா இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிறது எல்லாமே சிவிலியன்ஸ் அண்ட் சில சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இவன் மட்டும் தான் ஏ ரேங்க் அட்வென்ச்சர். பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா அந்த ஹைட்ரா மான்ஸ்டர் அங்கே இருக்க எல்லாரையும் கொள்ளுது. இது வந்து கேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்களாமா. திடீர்னு கேட்டோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமாமா. அது அங்கே சுற்றி இருக்க மேஜிக்கல் பவர் வச்சு ஆகும். அதுக்கு நம்ம ஹீரோ மேபி காரணமாக கூட இருக்கலாம். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஹைட்ரா மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. இவனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நகர கூட முடியல. அது செம்ம ஸ்ட்ராங்கான அட்டாக் கொடுக்குதா. இவன் உயிரே பண்ணாத பரவாயில்ல. அந்த இடத்துல பிளாக் வைக்கிறான். அந்த ஒரு அட்டாக் பிளாக் வச்ச உடனே அவனோட ஒட்டுமொத்த பவரை ட்ரெயின் ஆன மாதிரி உடம்புல இருக்கலாம் பயங்கரமான கீரெல்லாம் வந்துடும். அதனால முடியாது. ஆக்சுவலி அந்த இடத்துல ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுன்ற சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்களோட ஆட்கள் 3/4 பேர் இறந்து போயிருப்பாங்க. சர்வைவல் ரேட்டே கிடையாது. ஆனால் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு ஹீரோ அப்படின்ற எக்ஸிஸ்டன்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னா மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். நான் இங்கே ஹண்ட்ரா வந்ததுக்கான காரணம் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கவங்களை காப்பாற்றிருந்தாண்டா சாவேன் அப்படின்னு அவன் பறந்துக்கிட்டே இந்த சுற்றி வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்டுமே ஆயிடுது. ஆக்சுவலி ஒரு 2 ஹைட்ராவோட ஃபேஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஆனால் 2 மட்டும் தான் டெஸ்ட்ராய் பண்ணான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4 வந்து இருக்குது. அந்த 4 சேர்ந்து ஒரு டிராகன் பிரத்தை கொடுக்கும்போது அவ்வளோதான், அவன் பறந்து போய் ஊழ்ந்துடுறாப்ல. இவனால் எதுவுமே பண்ண முடியல. செம்ம அடி வாங்கிடுறான். அவனோட அந்த சுற்றிலும் வந்து பறந்து போயிடுது. அவ்வளோதான், இங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டுற போது நானும் சாவ போகிறேன். என்னால் எழுந்துக்க முடியல. என்ன பண்ணுறது? அந்த ஹைட்ரா மான்ஸ்டர் அதோட ஃபைனல் அட்டாக் குடிச்சுதான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் இறந்து போயிடுவாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கதறிக்கிட்டு இருக்கல. திடீர்னு அங்கே ஒரு தண்டர் வரும். அந்த தண்டர்லேருந்து நம்ம ஹீரோ இறங்குவான் பாருங்க. ஒரு தண்டர் ரக்கையோட பார்க்கும்போது இது என்ன கடவா நனவா, நான் காண்றது கடவுளா அப்படின்னு அந்த பையன் அப்படியே மயக்கடிச்சு விழுவான். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ் மான்ஸ்டர், இங்கே தான் இருக்கியா? ஆல்ரெடி 2 தலை போட்டானுங்க போல. ஆனால் மிச்சம் இருக்கிறதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்க்கும்போது குழந்தை மாதிரி தான் இருக்கும். என்ன நீ வாய் நெக்கில் பண்ணிட்டு இருக்க? என்னோட ஸ்டோரியை உன்னால தான் டெஸ்ட் ஆயிடுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இது குழந்தைகளை சண்டை போற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல அவன் காட் கீகோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஜோபி மான்ஸ்டர் தான். எவ்வளோ தைரியம் தான் என்னைய கடிக்க வருவேன், நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டல, உனக்கு இருற சாப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஹீரோ ஒரு அடி அடிப்பான் போயிருக்க. அடிச்சடி கண்ணத்துல ஒரு அடி. என் ஸ்டோரி அடிச்சிங்களா, இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு கையாலே அந்த மான்ஸ்டர் அடிச்சு பல்லெல்லாம் உடச்சு விட்டுறான் பாருங்க. அது ஒரு மாதிரி பயந்து போய் நிற்குமா. என் டெபியூ நாசமாக்கிட்டே நாசமா போட நாயே அப்படின்னு ஒரு சொடக்கு போடுவோம். அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக அது தீஞ்சு போயிட்டு காஞ்ச கருவோட மாதிரி ஆகிடும். ரோஸ்ட் பார்த்தா நல்லா பார்த்துருக்கீங்களா, பாம்பு ரோஸ்ட், அந்த மாதிரி பாம்பு ரோஸ்ட் ஆகிடும். அது காரமாக பிடிச்சது. இதை கொன்ன பிறகு கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைப்பா. இப்போ நான் கதையை ஸ்கிராச்லேருந்து இதுமா என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ தலையை சுரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. இது எல்லாமே ஒரு பிளிங்க் ஆஃப் ஃபயர் நடந்திருக்கும். ஸோ தண்டர் காட் அங்கே வந்திருக்கான், அவங்களை வந்து அழிச்சிருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. எல்லாரும் மயக்க அடிச்சிருந்திருப்பாங்க. எழுந்து பார்ப்பாங்க, ஹைட்ரா இறந்து போயிருக்கும். யாரோ ஒருத்தர் அதை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் யார் கொண்டு தெரியல. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சுற்றி வச்சுட்டு ஒரு வீரர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம. ஸோ இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஒன் பஞ்ச் மேன் பண்ணுறதுக்கெல்லாம் கிங்கு கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி அவன் எடுத்துக்க மாட்டான். இவனுங்களே அப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த அண்ணனை வந்து ஃப்ரேம் பண்ணி விட்டுறாங்க. இவர் தான் வந்து ஹைட்ராவை கொண்டுட்டாரு. ஒரு ஏ ரேங்க் இருந்தது, ஏ ரேங்க் வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு. இது நியூஸ்ல ரொம்பவும் வைரல் ஆகுது. ஏகப்பட்ட பேர் அதை பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த ஹைட்ரா மான்ஸ்டர் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்திருக்கும். ஆனால் ஒரு ஏ ரேங்கர் அட்வென்ச்சராக இருந்துக்கிட்டு அவர் பண்ண சாகசங்கள்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப் வந்து காட்டுறாங்க. அண்ணன் அடி வாங்கினது வோக்கல் கார்டு உடஞ்சு போய் அண்ணனோட குரல் வெளியே வராத மாதிரி இருக்கு. நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுக்கிறது நம்ம கேட்குது. ஆனால் வெளியே இருக்கு யாருக்கும் அது புரியவே இல்லை. கிஃப்ட் கொடுக்குறானுங்க, போட்டோ எடுக்கிறானுங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறானுங்க. அண்ணன் எவ்வளவோ கதையை பார்க்குறாரு. உண்மைகள் அப்படியே மறைஞ்சே போகுது. அவர் சண்டை போட்ட கிளிப்லாம் வர காட்டுறாங்க. அவர் ஒரு அடி அடிச்சு 2 தலையை வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த கிளிப் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது ஒஞ்சு போயிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு டிராகன் பிரெத் கொடுத்துருக்கோம். இதை பற்றி ஹண்டர் அசோசியேஷன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஏ ரேங்கர் ஹண்டர் வந்துக்கிட்டு அவன் ஏ ரேங்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம அவங்க ரெக்ரூட் பண்ணியாகணுன்ற மாதிரி சொல்லும் போது அவன் ஒரு சாதாரண ஏ ரேங்க் தான் தம்பி இப்படி சொல்கிறேன். அவன் எவால்வ் ஆகி எஸ் ரேங்காக கூட மாறலான்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கையில் சன் ஃப்ளேம் ஹீரோட அக்காவே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா மேட்டர் தெரியும். ஆனால் சைலண்டாக தான் இருக்காங்க. அவங்க எதுவுமே வந்து பேசல. டே இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா, அந்த ஜோபிக்குன்னு தான்டா. ஏன்டா ஹண்டர்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு பைத்தியக்கார பையில என்னடா வேலை பண்ணி வச்சுக்கிற, நீ திரும்ப வந்து நீ அந்த தெரிஞ்சு வச்சுக்க, இங்கே ஒரு பெரிய சிக்கமே ஆயிடண்டான்னு சொல்லிட்டு அக்கா பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு தாத்தா பக்கத்தில் இருக்கிற தாத்தா நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சாதாரண ஏ ரேங்க் ஹண்டர் அவனை தூக்கி போட்டு அடைச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷொமோன் அப்படின்னு சொல்லக்குள்ள கில்போட மாஸ்டர் அவரை நம்ம சோ அப்படின்னு கூட்டுக்குவோம். ஏன்னா அதான் ஈஸியாக இருக்குது. எஸ் ரேங்கர் இவரும் வந்து அவர் வந்து பக்காவாக கண்டுபிடிச்சிட்டாரு இதை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லி அவங்க அக்கா மூஞ்சி பார்த்துட்டு இருப்பாரு. அது நம்ம பிரெயின் ஸ்டாம் தானே, என்ன சொல்ற அப்படின்னு நம்ம அக்காவை பார்த்து கேட்கும்போது என்ன பேசுறீங்க, அவன் தான் இங்கே ஆளே கிடையாது. எனக்கு தெரியுமா, ஏ ரேங்கரால ஏ ரேங்க் வந்து டிஃபீட் பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து கதையில தான் நடக்கும். என்கிட்ட சொல்ல மக்களும் மறைஞ்சு போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்கியா தண்டர் எம்பரர், ஒன்று தேடி கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்னு ஒரு வில்லனிஷ் வைப்பை
கொடுக்குறாப்ல. இப்போ ஹீரோ எப்படி முக்கி ஒரு ஸ்டோரி எழுதி அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த எடிட்டருக்கு கொடுக்கும்போது படிச்சு பார்த்துட்டு, தம்பி இது வேலையாகாதுப்பா, இது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன ஒன் பஞ்ச் மேன் பார்த்துட்டு வந்தியா, ஒரே அடியில் ஹீரோ எப்படி எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணா, ஹவ் இஸ் இட் பாசிபிள், ஐயா எனக்கு பாசிபிள் ஐயா, அதெல்லாம் பாசிபிள் கிடையாது, ஸ்டோரினா அதனால எங்கேஜிங்காக இருக்கணும் ஐயா, நான் எங்கேஜிங்காக இருக்கதான் நிறைய பண்ணேன் ஐயா, பண்ணியிருக்கப்பா, குடல் வெளியே வந்துச்சு, ஆய் வெளியே வந்துச்சு எழுதியிருக்கேன், இந்த டீட்டெயில் எவ்வளவு தேவை, அதெல்லாம் எவ்வளோ உட்காந்து படிப்பா, என்ன டாக்டரா பண்ணிட்டு இருக்கேன். பாரு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு, இங்க ஒரு கார்டியன் இருக்காரு, இவர் வந்து ஏ ரேங்கரா இருந்துகிட்டு ஏ ரேங்க மான்ஸ்டர் அடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட பேர் காப்பாத்திருக்காரு, பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது பாசிபிள் ஆக்கியிருக்காரு, மேக்கிங் தி இம்பாசிபிள் பாசிபிள். இந்த மாதிரி நல்லா வலிமை மாதிரி ஒரு தீமை போட்டேன்னு வச்சுக்கேன், பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏகப்பட்ட பேர் அவர் ஹீரோன்னு கன்சிடர் பண்றாங்க, அவரை நேர்லயே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட அவரு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு, மக்களை காப்பாற்ற போராடின ஒரு உண்மையான நேர்மையான மகத்துவமான கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பில்டப் பண்ணி சொன்னதான் நம்ம ஆட்கள் வந்து அதை பார்ப்பாங்க, சட்டை பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன் தூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன், யூ நீட் ரியலிசம் அப்படின்னு நல்லா தத்துவம்லாம் பேசுறாப்ல. நீ ரியலிஸ்டிக்கா ஒரு ஸ்டோரி எழுதணும், லெஜெண்டரி ஸ்டோரி எழுதக்கூடாது, அதாவது உன்னோட பத்தி நீ கதை எழுதக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஐயா நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை, என்ன மடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல. ஓகே உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் டைம் தரேன், அந்த ஒரு வாரத்துக்குள்ள ரிவைஸ் பண்ணி ஸ்டோரி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை வந்து நான் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா உன்னோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கான்ட்ராக்டை டெர்மினேட்டர் பண்ணுறீங்களா, அறுநாள் படம் தான் பார்க்கறதே இல்லை ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காப்ல. இன்னும் வந்து ஒழுங்கா ஸ்டோரி எழுதல அப்படின்னா அவ்வளோதான், இவன் டெர்மினேட்டர் ஆயிடுவான். செம்ம காமெடியாக போகும் கதை, நல்லா இருக்கும்டா. டேய் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறாதீங்கடா, சூப்பர் கதை, முட்டி எடுத்துருந்துருக்கிறேன். இது அவன் போட்டான்னு சொல்லி தயவு செஞ்சு வந்து முட்டு கொடுக்காதீங்க, ஒழுங்கா பார்த்து தொலைங்கடா. இப்போ ஹீரோ ஒரு சோகத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காப்ல. என்னடா வேஸ்ட்டை வெட்டி பீஸு, என்ன சும்மா கத்திக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்க, வந்து என்ன வேலையாச்சு அப்படின்னு அவன் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கையில வந்து ஒரு மாதிரி அவன் படுத்துடுறானா. ஆட விளக்கண்ண சும்மாவே படுத்துக்கிட்டு இருப்பேன், எழுந்துரு அப்படின்ற மாதிரி தட்டி விட, ஐயா என்னையா பண்றது தம்பி, எனக்கு ஹெல்ப் மீ. ஸோ என்ன சொல்ல வர, நீ எழுதின கதையை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல அப்படின்னா உன் கான்ட்ராக்டை டெர்மினேட்டர் ஆக்கிடுவாங்களா. அறுநாள் படம் நிறைய பார்த்துருப்பாரு படம் தேடிட்டு. சரி ஓகே ரியலிஸ்டிக்காக எழுதுறேன்னா நீ முதல்ல ரியலிஸ்டிக்ன்றது என்னன்றது உனக்கு தெரியுமா, சரி முதல்ல நீ எழுதின கதை எனக்கு சொல்ல, அதை வச்சு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோமே அந்த கதையை சொல்லுவாப்பல, அது வந்து ஒரு ஏ ரேங்க் ஸ்குவாடை வந்து ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர் ஃபுல்லா வைப் அவுட் பண்ற மாதிரி எழுதி வச்சிருப்பான். அதாவது லைக் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குழந்தை விளையாட்ட மாதிரி, ஆனா மத்தவங்கள அதுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போட்டு செத்துட்டு இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களை ஈஸியா சாவற மாதிரியும் இவன் போயிட்டு அந்த மான்ஸ்டர் ஈஸியா அடிக்கிற மாதிரியும் அப்படி இல்லை எழுதிட்டு இருந்திருப்பான். ஐயா நீ உண்மையா எனக்கு அது சண்டை போட்டிருக்கியா, அதாவது நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் ஆக்சுவலா இறங்கி சீரியஸா ஃபைட் பண்ணுன்ற அவசியமே வந்தது கிடையாது இது வரைக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அப்படி கிடையாது, தனக்கு ஈக்குவலான இருக்க ரேங்க் மான்ஸ்டர் கூட சண்டை போடணும் அப்படின்ற போது செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்கலாம் வந்து டெவலப் ஆகி வர ஸ்டோரிஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் பஞ்ச் மேன் மாதிரி எல்லா ஸ்டோரிஸும் வந்துட்டு இருக்காது. நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, அந்த லெஜெண்டரி கேட்டு கேவோஸ் கேட்டில் போயிட்டு 19 மணி நேரம் இல்லை 80 மணி நேரம் பண்ணப்பா நான் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லல. சரி ஓகே, இந்த உலகத்தில் ஒன்று மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன்று மாதிரி 12 பேரில் மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்க முக்காசி பேர் எஃப் ரேங்க் சி ரேங்கை சேர்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தினம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவனுங்களை தூக்கி நீ லெஜெண்டரி ரேங்க் கூட கம்பேர் பண்ணா ரியலிஸ்டிக் எப்படா இருக்கும். ஏ ரேங்க் அட்வென்ச்சரர் அப்படின்னு சொன்னாலே காசுல புரளுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சடி போடுமா. ஏன்னா அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், ஏகப்பட்ட பேர் வந்து கம்பெனிஸ் எல்லாம் வந்து நினைப்பாங்க. எஸ் ரேங்க்லாம் இருந்தா நீ வந்து பவர் மட்டும் இல்ல கண்ட்ரியில உனக்கு ஒரு பங்கு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தாத்தால ஒருத்தர் காரணம் பார்த்தீங்களா, அவரை மாதிரி மேஜர் கார்பரேஷன்ஸோட ஹெட்டா இருப்பாங்க. அண்ட் லெஜெண்டரி ரேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணும், அவங்களுக்குலாம் வேற மாதிரி கதைகள். ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து எப்படி நார்மல் மக்களோட கம்பேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்பானிங்கிறத வச்சுக்கோங்களேன், அம்பானி வந்து பண கஷ்டம்னு சொல்றாரு, அதாவது அவர் கோடி கணக்கில் பேசுவார். ஆனா அந்த பண கஷ்டம்னு சொல்லும் போது நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுமா, ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஆட்கள், நமக்கு வந்து மாசத்துக்கு 10,000 20,000 அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வச்சு நமக்கு பிடிச்ச பொருள் வாங்குவோம். இப்போ நம்மளோட இடத்துல இருந்து, அதாவது மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் போயிட்டு செம்மையா ஒருத்தர் சம்பாதிக்கிறான், இல்ல கீழ இருந்து ஒண்ணுமே இல்லாம சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு கதையை பார்த்தோம்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அதை பார்ப்போம். அம்பானி இப்படி 1000 கோடியே 10,000 கோடி ஆக்கினார் அப்படின்றதெல்லாம் பெருசா நம்ம ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த 1000 கோடின்றதே நம்மளுக்கு வந்து இம்பாசிபிளான ஒரு ட்ரீம் தானே. ஸோ இதுதான் நம்ம ஆளு வந்து சொல்றாப்ல. லெஜெண்டரி ரேங்க்னா லெஜெண்டரி ரேங்க் ரியலிஸ்டிக் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. லோ ரேங்க் பீப்புள் ஹை ரேங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணி போற அந்த போராட்டம் தான் ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீ எடுத்துட்டு வந்தா உன் கதை கரெக்டா வரும். இதுக்கு நீ லோ ரேங்க் பீப்புளை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அப்சர்வ் எங்கடா பண்றது, என்னடா ஹண்டர் கூட கிடையாதுடா, டேய் விளக்கண்ண நீ ஒரு லெஜெண்டரி ஹண்டர்ரா, நீ அசோசியேஷன்ல போய் கேட்டா உனக்கு தூக்கி கொடுப்பாங்கடா எல்லாத்தையும், உனக்கு எல்லாத்தையுமே நானே வந்து சொல்லணுமா, வாழைப்பழத்தை உரிச்சு தான் தர முடியும், வாயில போட்டு மெல்ல வேண்டியது உன்னோட வேலை, நான் முன்ன வாயில துப்பா முடியும் படம் அந்த பக்கம் அப்படின்னு சொத்தி விடுறாப்ல. பிகாஸ் கொரியாவோட லெஜெண்டரி ஹண்டரான இவனுக்கு வந்து அவங்க அசிஸ்ட் பண்ணலன்னா வேற யாருக்குமே பண்ண மாட்டாங்க. இவனுக்கு
இருக்கிற பொசிஷனோட வேல்யூ வந்து அவனுக்கே தெரியல போல. ஆமால்ல நான் தான் தண்டர் எம்பரர்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கிளம்பி போறாப்ல. அப்ப அப்படியே கட் பண்ணி கொரியா ஹண்டர் அசோசியேட்டை காட்டா டப்பு டிப்பு நடிச்சிட்டு இருக்காப்ல. ஆளு என்னன்னா ஆக்சுவலி எல்லா ஹண்டர் அசோசியேஷன் டாப் ஹண்டர் அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்களாம் மீட்டிங் போட்டு இப்போ கொரியாவோட பொசிஷன் வந்து கீழே இறக்கி விட்டாங்களாமா. ஏன்னா இவங்களுக்கு லெஜெண்டரி ஹண்டர் இல்ல இருக்காரு, ஆனா தண்டர் எம்பரர் ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா, அதனால உங்க பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா நாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஏகப்பட்ட கேட்டை கிளியர் பண்ணிருக்கோம், எத்தனையோ பேருக்கு அசிஸ்ட் பண்ணிருக்கோம், எதுக்கு எங்களை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நல்லா டெவலப் பண்றீங்க ஓகே, ஆனா உங்க ரேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, லெஜெண்டரி ரேங்கை வச்சுட்டு இருக்க ஆட்கள் மட்டும் தான் மேல இருக்க முடியும் அப்படின்னு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாப்ல. இந்தியனை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே பாக்குற மேன்வால், ஆனா நான் பார்க்க அப்படி இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்காப்ல. அந்த முழுக்க மூஞ்சி என்ன சொல்றாப்லன்னா, நாங்க வந்து லெஜெண்டரி ஹண்டர்ஸ் எல்லாருமே வச்சிருக்கோம், அதனால நாங்க டாப் ரேங்க்ல இருக்கோம், நீங்க அதே மாதிரி லெஜெண்டரி ஹண்டர் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க டாப் ரேங்க்ல வருவீங்க. இருக்கிற ஒரே ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நேஷனல் லெவல் பவர் இல்லாம நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்களா, உங்களோட ஹண்டரே வந்து உங்களை வந்து தக்க வச்சுக்க தெரியல அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா கலை சுட்டுற, அது அவரோட பர்சனல் சாய்ஸ்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தெரியாது, கொரியாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், நான் வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அந்த ரொம்ப நெக்ல பேசுவோம், இவனுக்கு மூஞ்சே மாறி போயிடும். ஏன்னா இந்த ரேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்னால இவங்களுக்கு ஃபண்டிங்கும் கம்மியா வருது போல. இந்த ரேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குன்ற மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமாமா. இதுல இப்போ கொரியா வந்து டாப்ல இருந்திருக்கும் நம்ம ஹீரோ இருந்த வரைக்கும், ஆனா அவன் போன பிறகு அது ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அது எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா இவங்க எவனும் ஒத்துக்க மாட்டானுங்க, எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. ஆள் அதுக்கு தனித்தனி ஹண்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால யாருமே நம்ம கூட வந்து நிக்க மாட்டாங்க. நம்மால் எதுக்குடா வெளியே போடணும் அப்படின்னு சேர்மன் வெயிட் பண்ணுங்க சேர்மன், உங்களுக்கு வேற இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்பாயின்மெண்ட் என்ன ஸ்கெடியூல்ன்ற மாதிரி கேட்க, நீங்க தான் கோஆபரேஷன் கேட்டீங்களா, அந்த ஸ்கார்பியன் கில்ட் வந்துட்டாங்க, ஆனா நீங்க அதை ரீகன்சிடர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களை பத்தி தெரியும் இல்லையா, ஸ்கார்பியன் கில்ட் வந்து மற்றவங்களை கொல்றது அந்த மாதிரி கேவலமான வேலைகள் பார்த்து மேலே வரணுங்க, அவங்கள வந்து ஹண்டர் அசோசியேஷன் கூட சம்மந்தப்படுத்த போறீங்களான்ற மாதிரி கேட்க, அதுதான் இவங்களோட சிச்சுவேஷன் மோசமா இருக்குது, லெஜெண்டரி ஹண்டர் இல்லாததுனால ஃபண்டிங் கம்மியா இருக்கு போல. ஸோ ஃபண்டிங் அடி வாங்குறதுனால அந்த ஸ்கார்பியன் கில்டு வந்து அப்போ ஹெல்ப் பண்ணிருக்கோம். அவனுக்கு என்னதான் வந்து மலுமூட்டைங்களா இருந்தாலுமே இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் தேவைப்படுது, ஹண்டர் அசோசியேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா, அதனால தான் வேற வழியே இல்லாம அவனுக்கு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சோம் அவனுங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்துடலாம், சரி அசோசியேஷனுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜரும் வந்து ஒத்துட்டு இருப்பாப்புல. என்ன பண்றதுன்னு தெரியல. திடுத்துப்புன்னு அங்க இருக்க செக்யூரிட்டி, டே அவனை வெளியே வச்சு தொத்துக்கடா, அவனெல்லாம் உள்ள விடாதுங்கடா, அந்த மாதிரி ஆளுங்களை எதுக்கு வரானுங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்திருக்காப்ல. என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டா, ஒன்றும் இல்லை, எவனோ ஒருத்தங்க உங்களை மீட் பண்ண வந்திருக்கானா கேட்டாக்கா, அவன் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கானாமா, அந்த ஸ்டோர் வச்சுட்டு உங்களை மீட் பண்ண வந்திருக்கானாமான்ற மாதிரி சொல்ல, என்னது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு என்ன மீட் பண்ண வரனா, டேய் நான் என்ன ஜோவியாடா, நான் ஒரு ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன்டான்ற மாதிரி சொல்ல, ஆமா சார் என்ன பண்றது, அவனை வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவன் திடீர்னு ஒரு கன்வீனியன்ஸ் பேரை வந்து மென்ஷன் பண்ணாப்ல, அந்த ஸ்டோரோட பேரை சொன்ன பிறகு சேர்மனுக்கு தூக்கி வாரி போடும், ஏன்னா அது ஒரு கோட் வேர்டு, அந்த கோட் வேர்டை கன்வெர்ட் பண்ணாக்கா நான் தான் தண்டர் எம்பரர் அப்படின்னு வரும். தி லெஜெண்டரி ஹண்டர், தி தண்டர் எம்பரர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கட்டிட்டு ஓடிட்டு இருக்காப்ல. அது யார் என்னன்றதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே போய் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காப்ல. ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீழே அந்த ஸ்கார்பியன் கில்டோட மெம்பர் இருக்காளே, அவன் வந்துட்டு பரவாயில்ல அசோசியேஷன் நல்லா தான் இருக்கு, இதை நல்லா நம்ம வந்து உறிஞ்சு எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காப்ல. அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா சேர்மன் தபதபன்னு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓகே இது சேர்மனே நம்மள வரவேற்கிறாரா, நம்மளோட திறமை அருமையெல்லாம் அவருக்கு புரியுது நினைக்கிறா. சேர்மன் நான் தான் ஸ்கார்பியன் கில்டோட லீடர், நான் வரவேற்கிறதெல்லாம் சூப்பரா பண்றீங்க, சரி தடபுடலாம் எதனா விருந்து வைக்கிறீங்களா, எதனா வந்து பார்ட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல, போடா அந்த பக்கம் விளக்கண்ண அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு அவர் தபதபன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ தான் பார்க்கறாப்ல. சேர்மன் நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கல. டேய் நீ எல்லாம் ஒரு ஆளால ரெஜிஸ்ட்ரேட்டருக்கு முன்னாடி ஐயா மாஸ்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குரல் குத்துதரம் வந்திருப்பேன், என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ண தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, மேட்டர் டிஸ்கஷனா அப்படின்னு லெஜெண்டரி ஹண்டர் திரும்ப வர போறா, கொரியா திரும்ப மேக்க போக போகுது, டாப்புக்கு போக போகுது. என்னவென்றால் நான் ஒரு டூர் போன ஆசைப்படுறேன். என்னது டூரா, நானும் உங்களுக்கு டூர் போலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஓகே இமிடியேட்டா ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என்னது டூரா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரிட்டர்ன் வர போறது நீங்க, நான் டூர்னு சொல்றதுக்கான அர்த்தம் வந்து ஹண்டர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆசைப்படுறேன், சின்ன ஹண்டர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எப்படிலாம் சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்சர்வ் பண்ண போறேன், அதுக்கு பதிலா மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் நான் கிராண்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. சரின்னு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி போறாங்க. இந்த கான்ட்ராக்ட் படி ஹீரோ மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டை செஞ்சு கொடுப்பான், அதுதான் ரெக்வஸ்டா இருக்கலாம் என்ன இருக்கலாம், அதுக்கு பதிலாக வந்து இவனுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் இவனை கேட் ஹெல்பர் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வந்து கொடுக்குறாங்க, இவன் எஃப்ராங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தண்டர் எம்பர்னு தெரிஞ்சுட்டா யாரும் இவனை வந்து பெரிய கில்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் இவன் சின்ன கில்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கான், அதனால இவன் வந்து எஃப்ராங்க்னு சொன்னாக்கா என்னால் ஈஸியாக எல்லா கில்டுக்கும் வந்து போக முடியும் இல்லையா, அதனால தான் கேட் ஹெல்பர்னு ஒருத்தர் இருக்கான்றதே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ பார்க்க, உங்களுக்குலாம் எப்போ கேட் ஹெல்பர் வைக்க முடியும், ஏன்னா லெஜெண்டரி ஹண்டர்ஸ் இருக்கும்போது எஸ்ராங்க் ஹண்டர்ஸ் ஈஸியாக செத்து போகலாமா, அந்த மாதிரி ஆட்களுக்கு அது தேவையே கிடையாது. ஸோ இந்த கேட் ஹெல்பரோட மெயினான வேலை என்னன்னா மான்ஸ்டர்ஸ் இறந்து போன பிறகு மேஜிக் ஸ்டோன்ஸை கேதர் பண்ணுறது, சில டைம் வந்து எஸ்கேப் ரூட்டை வந்து அந்த இடத்துல பார்த்து வைக்கிறது, இந்த மாதிரி சில டைம் மட்டும் காம்பேக்ட் கிளாஸஸ் போனாங்க, ஆனால் அது ரொம்ப ரேரான கேஸ் தான், நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஜாலி
ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணாலே போதும். இதுதான் வந்து அப்சர்விங்காக ஒரு பெர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரே ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அன்ட்ரோசேஷன் ஆள் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப நன்றி சார், நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஐயா ஹெல்ப்பராக இருந்தால் போதுமா, எனக்கு அதுவே போதும், மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஸ்டோருக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவானா. யாரடா வந்தான் புயல் மாதிரி போயிட்டான், தண்டர் எம்பரன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கான், எப்பா அவன் ஆள் தான் கொஞ்சம் மார்க்கமானவன், ஆனால் கொரியாவோட ஹோப் அவன் மட்டும்தான்யா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோ இருக்கிறதுனால தான் கொரியா ஹண்டர் அசோசியேஷனே டாப்புக்கு வரப்போகுதுன்ற ஒரு ஆசையில் இருக்காரு. ஹீரோ உடனடியாக ஒரு கில்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீராக்கி கில்டான காங்குவா மசியோங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர், அது ஒரு அங்கிளோட பேரு, அந்த கில் லீடரோட பேர் தான் இது. நம்ம ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், இந்த கில்டோட பேர் அடிக்கடி கேட்பீங்க, நம்ம கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அதுதான் ஈஸியா வாயில் நுழையுது. நம்ம கங்கா கிளைன்ல சேரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரியலிசமுக்காக அப்படி கதவு திறக்கிறாப்புல உள்ள பார்த்தா ஒரு மாதிரி காஞ்சி போன கரோடு மாதிரி அங்க யாருமே இல்லை, வெறும் 2 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல யார தம்பி நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஹெல்ப்பருக்கு ஸ்கெடியூல் பண்ண ஆள் போலப்பா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னது, இது ஹெல்ப்பரா, இது கேட் ஓபன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இருந்துக்கிறாரா. இவன் கில்டோட லீடர், கூட இருக்க குமர ஒருத்த பையன் இருக்கா இல்லையா, அந்த அங்கிளோட பேர் தான் கங்கா அங்கிள். நம்ம அப்படியே கூட்டுவோம், ஈஸியா இருக்கும். கங்கா அங்கிள் ஏஞ்ச உடனே பார்க்கறதுக்காக வித்தியாசமா இருக்காரு, இதுதான் ரியல் கில்டா சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்துக்குமே எக்ஸைட் ஆகிறான். வணக்கம்டா புள்ள, நான் தான் இங்க கில்டு மாஸ்டர், உன்னை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம், நமக்கெல்லாம் பெருசா வேலை வரது இல்லை, ஸோ அதனால நானும் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தம்பி, வா உள்ள உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இதுல அபிஷியலா ஒரு 3 பேர் மட்டும் தான் இந்த கில்ட்ல இருக்காங்களாமா. 3 பேர் நீங்க 2 பேர் தான் அங்கிள் இருக்காங்க, ஒருத்தன் வந்து வெளியே போயிருக்கான்ப்பா, ஒரு சின்ன வேலையா போயிருக்கான். ஓ எஸ்கார்ட் மிஷன் மாதிரி லெஜெண்டரி ஹண்டர்ஸ் மத்த நாட்டுக்கு போய் சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி இவரும் போயிருக்காரு போல யோசிக்கிறான். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசால போக முடியாது தேவையில்ல, இவனுங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பாவம்பா தம்பி, நீ எதுக்கு சமனமே இல்லாம நம்ம கில்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு தெரியல. ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க, பார்த்தா தெரியலையாடா, ஹோட்டல்ல வர சொல்லும் போகுது, இந்த இடத்துல நீ என்னடா வந்து சாதிக்க போற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. தினம் இவங்க ரெகுலர் லைஃப் ஓட்டுறதே கஷ்டமாமா, இவங்களுக்கு பெருசா காசு வராதனால உனக்கு எப்பறம் சம்பளம் கொடுக்க போறோன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே தப்பா சொல்லாதடா, நம்ம கில்டு பெரிய கில்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அங்கிள் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் செம்ம க்ளோஸ் போல, உங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, நான் ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர பாண்டை விட இது ரொம்ப வந்து திக்கான பாண்டா இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அவன் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாப்ல, லைக் நார்மலா காசே இல்லடா புள்ள எப்படா பிசினஸ் ஓட்டுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை. ஆனா ஹீரோ இதை பார்த்து என்ன யோசிக்கிறான், இவங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் போல, ரொம்ப க்ளோஸ் போல, அதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து உதவும் ஹண்டர்ஸே, உங்களை பார்த்து ரியலிசமாக ஸ்டோரி எழுதுவேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு குதூகலம். அவன் வந்து கண்டிப்பா ஸ்டோரி எழுதலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் கிரியேட் ஆகுது. அண்ணே அண்ணே அப்ப நான் எப்ப நம்ம வந்து போக போறோம், எந்த கேட்டுக்கு போக போறோம், சொல்லுங்க 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 சொல்லுங்க. எந்த பிளானும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம போய் ஹண்ட் பண்ண தேவையில்லையா, டேய் தடந்தடலாம் வராதரா, இங்க எப்பயும் ரேரா தாண்டா வருவீங்க, நம்மளது பெரிய கில்டு இல்லைன்றதுனால பெரிய பெரிய கில்டுல என்ன பண்றோனுங்க, நம்ம கில்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவனுங்க அந்த கேட்டை வாங்கிடுவானுங்க. ஆக்சுவலி இங்க பெட்டிங் மாதிரி போகும் போல, அந்த கில்டு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து கேட்டை நீங்க அசோசியேஷனுக்கு வந்து வாங்குவீங்க, வாங்கின பிறகு அதுக்குள்ள போய் ஹண்ட் பண்ணி மான்ஸ்டர்ஸோட ஸ்கின் அதெல்லாம் செல் பண்ணி நீங்க காசு சம்பாதிப்பீங்க. இந்த மாதிரி தான் ஒரு ரொட்டீன் மாதிரி போகும்போது இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாதுன்ற அவர் சொல்லும் போது, ஆஹா தினமும் கேட் ஓப்பன் ஆகாதா, சரி நமக்கு ஒர்க் வர வரைக்கும் காத்து கொண்டு இருப்போம், எதனா ஒரு ஜாப் கொடுங்க, நான் செய்யறேன்ற மாதிரி சொல்ல, என்ன விட செய்வியா அப்படின்னு இந்த இடத்த கிளீன் பண்றியா, டேய் கிளீனிங் ஜாப் உன்னோடதான்ற மாதிரி அங்கிள் கங்கா சொல்லிக்கிட்டு இருக்கே. இல்ல இந்த பையன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்களுக்கு கொடுக்க, ஓகே சார் டிகே சார் எல்லாத்தையும் பண்ணிடலாம் சார், சூப்பரா சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, டே 1ல எடுத்து உடனே அந்த இடத்த நல்லா சுத்த பத்தமா தொடச்சு விட்டுட்டு அவனும் காத்துக்கிட்டு இருக்காப்ல. அடுத்த நாள் வரான் டே 6, திருப்பியோ அப்படியே டே 5 அப்படியே வராப்ல, ஒரு நாள் வராப்ல வந்துகிட்டே இருக்காப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல கங்கா அங்கிளுமே தொடப்பத்தை கொடுத்து பெருக்கடா தம்பி, நல்லா விளக்கமாத்த நல்லா போட்டு பெருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனு வேலை செஞ்சு கடைசியில பார்த்தா 2 நாள் இருக்கிற வேறையில என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோட மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு 2 நாள்ல இன்னும் அந்த மேனஸ்கிரிப்ட் அவன் ரீரைட் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். ஆனா கதை ஒன்றும் வரல, ரியாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்த இடத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, கேட்டு இன்னும் அப்பேர் ஆகலையா அப்படின்னு பாட்டு பாடுறாப்புல, பாட்டே பாடலாம் போல இவனோட கதையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சோகமா இருக்குது. அவனுக்கு கட் பண்ணி அந்த எடிட்டரை காட்டுறாங்க, ஐயா நீங்க எதுக்கே அந்த நியூபி பையனுக்காக இவ்வளவு வந்து மெனக்கட்டு இருக்கீங்க, அவன்லாம் வந்து பெருசா ஸ்டோரி எழுதுற மாதிரி தெரியல, ஸோ அவனுக்கு நீங்க எதுக்கு ப்ரெஷர் போட்டுருக்கன்ற மாதிரி பேசும்போது, இல்ல அவனுக்கு ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது, ஒரு மாதிரி அவன் ஏதோ போராடிக்கிட்டு இருக்கான், லைக் இந்த ஒரு ஆசைக்காக அவன் வந்து ரொம்ப மெனக்கடுறான் போல, ஸோ அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல, ஏன்னா நம்ம வாய்ப்பே கொடுக்காம அந்த இடத்துல அவனை வெளியே தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டருக்கு நம்ம ஹீரோ கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சிருக்கு போல, அதனால தான் ஓகே நம்ம பார்த்துக்குவோம், இன்னும் ஒரு நாள் தானே என்ன ஆகுதுன்றதை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கையில அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சுரா கதை, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு 35,000க்கு பண்ண வச்சிங்களடா, ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு நாள் முடிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் 0 நாள், அன்னைக்கு அவன் சப்மிட் பண்ணி ஆகணும், அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள சப்மிட் பண்ணனா கோவிந்தா ஸ்ரீஹரி கோவிந்தா அப்படின்னு சொல்லி லட்டு சாப்பிட்டு போக வேண்டியதான். லெஜெண்டரி ஹண்டர் ஸ்கிரிப்ட் வந்து உட்காந்து 7 நாள் வெட்டியே சென்ட் பண்ண
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோ. திடுதுப்புன்னு இவனோட ஒளிவட்டத்துல ஒளி ஏத்துற மாதிரி அந்த ஆட்கள் வந்து தம்பி கிளம்பு கேட் அப்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி குதூகலமாயிடுது. ஆனா ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி சுருன்னு வச்சிருக்கீங்க, டே தம்பி நம்மலாம் சீரன் கீழ்றா, நம்மள மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் அப்பேர் ஆவானுங்க அப்படின்னு சொல்லல, அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அதுல என்னென்ன இருக்கு, சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு வேண்டியதுதான். டே வர கில்ட பத்தி விட தெரியாதுடா, அவனுக்கு கொஞ்சம் கோலர் பச்சு விடுறான்னு சொல்லிட்டு அந்த கேட் அப்பேர் நேரத்துல இப்ப 3 கில்டு வந்து நிக்கிறாங்க. அது என்னென்ன கில்டுனா 3மே வந்து செட் ஆகாத கில்டு. ஆக்சுவலி இவங்க கில்டு ஏன் வெறும் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, இவங்க கில்டுல இருந்து மக்களை, அதாவது அந்த ஹண்டர்ஸை வேற ஒரு கில்டு வந்து ஸ்நாச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க திருடி. அப்படியாப்பட்ட கேங் தான், அதனால தான் செட் ஆகாதுன்னு சொல்லிருப்பாங்க. இந்த மலமாட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அது காரணம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஏனென்றால் இவங்க கில்ல இருக்கவனா திருடிட்டு போனவன் தான் அந்த நாய். அதனால 2 பேரும் மாத்தி மாத்தி வாய் வார்த்தையில அடிச்சுக்கிறானுங்க சும்மா ஓடாம. 2 பேருக்கும் இங்கே விட்டாக்கா மாத்தி மாத்தி குத்துன்ற ரத்தம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே வந்து அடக்கிட்டு இருக்கானுங்க. சரி சரி வேணா வேணா ட்ரபிள் வேணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொருத்த வரான் பாத்தீங்களா, இவனுக்குமே இவனுங்களுக்கு கூட செட் ஆகாது போல. இதுக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்களே விளக்கண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பி ரேங்கா வந்து கன்வெர்ட் ஆகலாம்னு சொல்லி ஒரு பிளானர் போயிட்டு இருக்கான். அதனால இந்த மாதிரி குழந்தை சண்டைங்களை நீங்களே போட்டுக்கோங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு 3 பேருமே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நிக்கையில இதை பாக்குற ஹீரோக்கு ஆஹா இதுதான் காம்படிஷனா, இதுதான் ரியலிஸ்டிக்கா, சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஒருத்தன் தலைமையில தட்டுவாப்ல. அவனுக்கு கேட் ஹெல்ப்பர் போல. நம்ம ஹீரோ பத்தி தெரியாம தம்பி வழக்காக மாட்டியான்ற மாதிரி கேட்க ஒரு மரப்பான் பாருங்க ஹீரோ. அவ்வளவுதான் அவனுக்கு டர்ரு விட்டுரும். சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அம்பி மரத்தை வேஷம் போட்டுருக்காப்ல. முடிஞ்ச அளவுக்கு அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், செத்துறாதீங்கடா ரூக்கி பின்னாடி நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மான்சஸ் வெளியே வருது. ஒரு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. அந்த நாய்க்குட்டி கூட சண்டை போறாங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நார்மல் ஃபைட்டா இருக்கான்னு சொன்னா இல்லையா, என்ன கதை அப்படின்னா, இப்போ நான் ஓடி போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தள்ளி விட்டு இன்னொருத்த ஓடி போனா அது காம்படிஷனே கிடையாது இல்ல. அதான் இவனுக்கு பண்றானுங்க. ஒரு கில்டுக்கான சண்டை போடும் போது யோசிக்காம அவனை தள்ளி விட்டு கடைசி கில் அடிச்சு அவனுக்கு வந்து திருடிக்குவானுங்க. ஆளா வந்து ஃபைனல் கில் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதனால தான் சொல்லியிருப்பாங்க இவனுக்கு கொஞ்சம் சிக்கமானவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா மாத்தி மாத்தி தச்சுக்கிறானுங்க. ஆஹா சூப்பரா இருக்கேப்பா. இதுல மான்ஸ்டர் கூட மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்களா, இதுதான் ஆக்சுவல் கில்டோட ரியலிசமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அதுல அந்த மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அதாவது இன்னொருத்தன் கும்பு மாஸ்டர் மாதிரி ஒருத்தனால வெள்ளபடிக்கார அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இவனுங்கெல்லாம் இந்த பொடி மாசங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வெயிட் பண்ணி பாஸ் மான்ஸ்டர் வரும்போது அதை அடிச்சு நம்ம பி ரேங்கா கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா பாஸ் மான்ஸ்டரை ஃபினிஷ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஹையர் அட்வான்டேஜ். அண்ட் இவங்க ஒரு பக்காவான ஃபார்மேஷன் வச்சிருக்கானுங்க. சூப்பரானா பண்றானுங்கன்னா கோஆர்டினேஷன் பண்ணி அட்டாக் பண்றானுங்க. அந்த பாஸ் மான்ஸ்டரை ஃபினிஷ் பண்றானுங்க. ஆக்சுவலி இது ஒரு டீசென்ட்டான ஃபைட்டா தான் இருக்குது. அந்த இடத்துல அது செத்து போன பிறகு இந்த கிளியர் வந்து பண்ணிட்டானுங்க, இந்த டஞ்சன் வந்து கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன கதைன்னு பார்த்தா பின்னாடி ஒரு டேர் வுல்ஃப் வரும். அதாவது இவங்க ரேங்க் விட டபுள் மடங்கு ரேங்க் இருக்க ஒரு கொடூரமான மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரை இவங்க 3 கில்டுமே சேர்ந்தாலுமே அடிக்க முடியாது. எடுத்த உடனே அந்த வெல்ல முடியுது இல்லையா, அவனோட கில்டு மெம்பர்ஸ் அடிச்சு போட்டுருது. அவ்வளவுதான், அதுல பாதி பேர் இறந்து போறானுங்க. அவனோட ட்ரீம் எல்லாம் அப்படியே ஷேட்டர் ஆகுது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தபன்னு ஓடுறானுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல சொல்றப்ப நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதாவது எந்த இடத்துல மேஜிக்கல் பவர் அதிகமா இருக்கும் அங்க இந்த கேட் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் வாஸ் அனிமே சீரிஸ் அண்ட் வெப் சீரிஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சிக்கணும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெப் சீரிஸ் சேனல்ல போடல, இன்னொரு சேனல் அடுத்த சந்திக்கும் மாதிரி டாடா பை பாய். மலை மேயா இருங்க கோய்ஸ்.